பெருமதிப்பிற்குள்ள தலைவர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். ஓம் சாந்தி. இந்த ஒரு வெளியூர் போயிருந்ததுனால மீட்டிங்காக தான் வந்தேன். அதனால தாமதத்திற்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் நல்ல விதமா போயிட்டு இருந்துச்சு. கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இவங்கெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. காய்கறிகளின் பயன்கள்னு ஏதோ SSLC 12th ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் கேட்ட மாதிரி இருக்குது. தாவர உணவின் பயன்கள்னு இருக்கணும், அல்லது சைவ உணவின் பயன்கள்னு இருக்கணும், அது காய்கறி உணவின் பயன்கள்னு இருக்கணும். எல்லாம் சொல்லிட்டாங்க. சகோதரி அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒரு மைக்ரோ அது கொஞ்சம் நான் தொட்டியில வச்சு பார்த்தேன், சரியா வரல. அதனால நல்ல செய்திகளை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. நான் சொல்றது என்னன்னா, தாவர உணவு வெர்சஸ் இந்த சைவ உணவு வெர்சஸ் அசைவ உணவுன்னு வச்சுக்கலாமா? கொஞ்சம் வித்தியாசமா. ஏன்னா நீங்க எல்லாம் நல்லா சொல்லிட்டீங்க. அதுல இருந்து நான் சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை புதுசா சொல்றதுக்கு. அதனால சொன்னதே சொல்றதுக்கு நான் விரும்பல. ஆனா நல்ல செய்திகளை சொன்னாங்க. கேட்கறதுக்கு தான் எப்ப பார்த்தாலும் நல்ல செய்திகளை கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு வரமாட்டாங்கிறாங்க. ஏன்னா நல்லதை கேட்கறதுக்கே இப்ப ஆட்கள் இல்லைன்னு தான் சொல்லணும் உலகத்திலேயே. ஏன்னா உலகம் முழுதும் வைப்ரேஷன் நல்லதா இல்லை. அதனால அந்த வைப்ரேஷனுக்குள்ள தப்பிச்சு நல்ல விதமா உள்ள வைப்ரேஷன் உள்ளவங்க தான் இங்க வந்திருக்காங்க. அதனால யாருக்கு போய் பயன்பெறணுமோ அவங்களுக்கு பயன்படுது. ரைட்டு. இப்போ இதுக்கு தாவர உணவு அல்லது சைவ உணவுன்னு வச்சுட்டோம்னா அது பிரைமரி புரோட்டீன் உணவுன்னு சொல்லலாம். பிரைமரி புரோட்டீன் உணவு. நீங்க அசைவ உணவுன்னா செகண்டரி புரோட்டீன் உணவு. ஸோ ஃபர்ஸ்ட் பெஸ்டா பெட்டரா செகண்ட் பெட்டரா? ஃபர்ஸ்ட் தான் பெஸ்ட். அதான் சொல்லியிருக்காங்க. யாரும் நான் வெஜிடேரியன் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. நான் வெஜிடேரியன்ல சில சத்துக்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதுல தாவர உணவுல இல்லை அப்படின்னு. இந்த B12ங்கிறது நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது நான் வெஜிடேரியன்ல இருந்துதான் எடுக்க முடியும். அப்படி ஆமா, வெஜிடேரியன்ல B12 கம்மியா இருக்கும். நம்ம உடல்லயும் இயல்பாவே B12 இல்ல. மிருகங்கள்ல அல்லது அனிமல்ஸ்ல இருக்கிற அந்த B12 சத்து நம்ம உடம்புல இயற்கையாவே இல்லைங்கிறாங்க. அந்த பாத்ரூம் போற அந்த வெளியில இந்த பெருங்குடல்ல அந்த கடைசியிலதான் கொஞ்சம் B12 இருக்கான். அது கூட உற்பத்தி ஆகுதான். அது கூட நம்ம வெளியே போகும்போது வெளியே போயிருந்தான். அதுக்காக சொல்றாங்க. ஆனா எந்தெந்த சத்து எந்தெந்த பொருள்ல இருக்கு அப்படின்ட்டு நம்ம தேடி பிடிச்சு எது நமக்கு தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குதான் எத்தனையோ வகையான வழிமுறைகள் இருக்கு சொல்றீங்க உங்களை மாதிரி. அதனால அதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா தாவர உணவுன்னு சொல்லும் போது அது சாத்விக் உணவு. சாத்விக் உணவுன்னா யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை, துன்பமும் இல்லை, உயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத ஒரு உணவு. நம்ம அது கூட சொல்லுவாங்க, தாவர உணவு அது தாவரங்களை நம்ம வெட்டலையா, அதெல்லாம் பாதிப்பு இல்லையான்னா அது சாத்வீக, அது தனி. இப்ப நீங்க பாருங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள உலகத்துல உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா மொத்தம் 800 கோடியா, 800 கோடி, சுமார் 800 கோடி ஜனத்தொகைன்னு வச்சுக்குவோம். அதுல 8 கோடி தான் சைவ உணவு சாப்பிடுறவங்கள. அப்ப எதுக்கு சைவ உணவு சாப்பிடுறாங்க, எதுக்கு அசைவ உணவு சாப்பிடுறாங்க அப்படின்ட்டு விருப்பப்பட்டு தான் சாப்பிடுறோம். ஹெல்த்தை பார்த்து சாப்பிடுறது இல்லை உண்மையிலேயே. அது பிடிச்சிருக்கு அதை சாப்பிடுறோம், இது வசதியா இருக்கு சாப்பிடுறோம். ஆனா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சுகாதார அந்த பேக்ரவுண்ட்ல நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து எந்த உணவு எந்த இடத்துல பொருத்தமா இருக்குன்னப்பா. சவுத் இந்தியாவில் எந்த தானியங்கள் எந்த காய்கறிகள் உற்பத்தி ஆகுதோ அது அந்த இடத்துல உள்ள சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றாற் போல வளருது. அப்ப அப்படிப்பட்ட உணவுகளை தான் அங்கே வாழ்றவங்க சாப்பிடணும். நார்த் இந்தியால கோதுமை அதிகமா இருக்கு, இங்க அரிசி அதிகமா இருக்குன்னா அங்க உள்ளவங்க அந்த உணவு எப்படிப்பட்டதோ அது அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு உற்பத்தி பண்ணி அது உடலுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கிறது தான் அங்கே சாப்பிடுறாங்க. அதனாலதான் எந்தெந்த ஏரியாவிலையும் கூட சம்மர்ல பழங்களா வருது. அப்ப மனிதனுக்கு இயற்கை எவ்வளவு உதவி செய்யுது. எந்த நேரத்துல எந்த சீதோஷ்ண நிலையில எந்த காய்கறிகள் எந்த பழங்கள் வரணுங்கிறது இயற்கையே தீர்மானிச்சு நமக்காக அது கொடுக்குது, கொடையா கொடுக்குது. ஆனா அதை நம்ம சரியான முறையில பயன்படுத்துறோமா அப்படின்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும்.
இப்ப நான் இது காய்கறி உணவுகளும் போது சாத்விக் உணவுன்னா நம்முடைய உடல் எப்படி அமைப்பு இருக்குன்னா அந்த உடல் காய்கறி உணவு டைஜஷன் பண்ணுகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. மனிதனுடைய உடல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் காய்கறி அந்த சைவ உணவு சாப்பிட்றதுக்கு ஏற்றாற் போலதான் அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே. நம்ம எத்தனையோ பேர் என்னென்னவோ விதமா சொல்றாங்க, இதுதான் ஃபேக்ட். அப்ப மிருகங்கள் அனிமல்ஸ் சாப்பிடுற உணவு அவங்க செரிக்க அந்த அனிமல்ஸ் செரிக்கிற மாதிரி அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அமைந்திருக்கிற மாதிரி தான் அந்த நான்வெஜ். நீங்க அதுலயும் ஆடு மாடுகள் வெஜ் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஆடு மாடு சாப்பிடுதா? அசை போடுறது. யானை குதிரையெல்லாம் சாப்பிடாது, அசைவ உணவு சாப்பிடாது. அப்போ 5 அறிவு உள்ள விலங்குகளே அசைவ உணவு சாப்பிடாத போது 6 அறிவு உள்ள மனிதர்கள் 5 அறிவு உள்ள உணவை சாப்பிடுறது நியாயமா? நான் உங்களை கேட்கல, நான் கேக்குறேன். எனக்கு சரியா படல, என்னுடைய கருத்தை தானே நான் சொல்ல வந்திருக்கேன். அது இப்ப நல்லா சொன்னாங்க, எப்படி எப்படி எல்லாம் சாப்பிடணும், எப்படி எப்படி எல்லாம் உணவு, எதுல எல்லாம் என்னென்ன சத்தெல்லாம் இருக்குன்னு அந்த சகோதரர்கள் ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நேரம் இருக்காது. அதனால அது நல்லா நான் கேட்டுட்டேன், உள்வாங்கிட்டேன், அதன்படி ஃபாலோ பண்றோம். ஒரு சிலது ஃபாலோ பண்றோம், இனி அவங்க சொன்னதை மீதியையும் நல்லா ஃபாலோ பண்ணோம். இப்போ அது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. எது சரியில்லை? அசைவம் சாப்பிட்றது நம்ம உடல் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ஏற்றாற் போல இல்லை. அதனாலதான் நாம சில பாதிப்புகள்லாம் நமக்கு ஏற்படுது. எப்படின்னா சீக்கிரமா நமக்கு அந்த அசைவ உணவு சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகி வெளியே போயிடணும். அவங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம், அனிமல்ஸ் உடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. சீக்கிரமா ஒரு 2 or 3 ஹவர்ஸுக்குள்ள வெளியே போயிடணும். அது போயிடுது. அது மாதிரி அது சாப்பிட்றதுக்கு தாடை அந்த பற்களும் தாடைகளும் அதை மென்னு சாப்பிடுற மாதிரி இயற்கையே அது அமைஞ்சிருக்கு விலங்குகளுக்கு. ஆனா நீங்க பசுமாடும் குதிரை யானை எல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்கும். நீங்க சிங்கம் புலி இது மாதிரி பார்த்தா அது வேற மாதிரி அமைஞ்சிருக்கும். அந்த பற்கள் எல்லாம், இந்த நகங்கள் பற்கள் எல்லாம், ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்ற அளவுக்கு அது அமைஞ்சிருக்கு அந்த உடல். அப்புறம் நம்ம இன்னொன்னு, அது லேட்டா டைஜஸ்ட் ஆகி வெளியே போனா எப்படி இருக்கும்? ஆமா, நமக்கு சீக்கிரம் வெளியே போகணும். நான்வெஜ் சாப்பிட்டா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகி வெளியே போயிடணும். நம்ம தாவர உணவு சாப்பிட்ற அமைப்பு எப்படி, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லேட்டா தான் டைஜஸ்ட் ஆகும். நான்வெஜ் வேற, வெஜிடேரியன் ஃபுட்டு டைஜஷனுடைய அந்த டைம் வந்து லேட் ஆகும். அப்ப இது அது வரைக்கும் வெயிட் பண்ணுமே. அப்ப அது வரைக்கும் வெயிட் பண்ணுனா அதுக்குள்ள என்னென்னலாம் உற்பத்தி ஆகும்? கெடுதல், நிணநீர், விஷ நீரெல்லாம் உற்பத்தி ஆயிரும். அப்ப அது நமக்கு பாதிப்பு தானே. இது உடல் அளவுல, சுகாதார அளவுல. நீங்க சைக்கலாஜிக்கலா வாங்க, இல்லத ஆன்மீக ஸ்பிரிச்சுவலா வாங்க. அந்த விலங்குகளை கொல்லும் போது கொல்ல வர்றது தெரியும் தானே. அதுக்கு நான் 2 உதாரணங்கள் சொல்றேன். எவ்வளவு நேரம் பேசணும்? தலைவர் தான் சொல்லணும். இப்ப எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன்? 8 நிமிஷம் இருக்கு. 8000 செய்திகளை சொல்லிடலாம். இப்போ நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி மாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கேன். இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் போயிருக்கிறவங்களுக்கு தெரியும். சாமி உள்ள இருக்கு, வெளியில ஏகப்பட்ட ஆடுகளை கட்டி வச்சிருக்காங்க. ஒன்னொன்னா கூட்டு வந்து வெட்டுறாங்க. மற்றதெல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு ஆடிட்டு இருக்குது. எப்படி? எனக்கு முன்னாடி என்னையும் கொல்ல போறாங்க, எனக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டை கொல்றீங்க, இல்லை என் பிள்ளைய கொல்றீங்க. அதை நான் பார்த்துட்டு அடுத்து எனக்கும் அந்த நிலை தான் வருதுன்னா அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த நம்ம வச்சு பார்த்தாதான் தெரியும். எம்பத்தின்னு சொல்றோம். அது கிடு கிடு கிடுன்னு நடுங்குது. நான் ஏற்கனவே நான் வெஜிடேரியன் தான், முதல்ல இருந்தே வெஜிடேரியன் தான். ஆனா சின்ன பிள்ளைகள் சொல்ல முடியாங்க, இந்த காளியம்மன் கோவில்ல ஆடு வெட்டு கோழி எல்லாம் வெட்டிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் இருக்கும், எங்க வீடு இது ஸ்கூல், இங்கே பின்னாடி கோவில். அதை பார்த்து அது துடிச்சு விழுறதை பார்த்து அப்பமே நாங்க நிறுத்திட்டோம். படிக்கிற பிள்ளைகள் அப்பவுமே நிறைய பேர் நிறுத்திட்டோம், சாப்பிட மாட்டோம் பாவம்னு சொல்லி. வெட்ட வேண்டாம்னு சொல்ல முடியாது, அப்ப இயலாமை, அதனால அழுதுருக்கோம். ஆனா அதே நிலையில அதுக்கு துடிச்சு அது என்ன பண்ணும்? மனசு வேதனைப்படும். அந்த அது என்ன சதையா அதெல்லாம் இறுகி இயலாமையில அது படுற துன்பம் நம்ம நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல வச்சு பாருங்க.
அதை பார்த்தா எப்படி இருக்கும்? அது அது அந்த உணவை சாப்பிடுறோம், வெட்டிடுறோம், வெட்டிட்டு அந்த ஊனை சாப்பிடுறோம். ஒரு உயிரை கொன்னு அந்த உயிரினுடைய ஊனை உட்கொள்கின்ற மனிதர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? ஒரு உயிரை கொன்று உயிரினுடைய ஊனை உள்பொருகிற உண்மையிலேயே மனிதாபிமானம் இல்லாத அதுகளுக்கும் இது உயிருடைய அன்பு பாசம் பற்று எல்லாம் இருக்கத்தானே செய்யும். இந்த மண்ணுயிரெல்லாம் மனிதருக்காகவே படைக்கப்பட்டன பைபிள்ல சொல்லியிருக்கு. சாப்பிட்றதுக்கு இல்லைங்க, கூட என்ஜாய் பண்ணி அவங்க மனிதர் மட்டும் இருந்தா என் மூஞ்சியும் உங்க மூஞ்சியை மட்டும் பார்த்துட்டே இருந்தா நல்லா இருக்குமா? அப்ப எல்லா உயிர்களும் மனிதர்கள் பார்த்து ரசித்து ஒன்று கூடி வாழ்வதற்காக மனிதனுக்காக படைக்கப்பட்டவை தான், அது சாப்பிட்றதுக்காக இல்லை. அதனால நம்ம தவறான சில கருத்துக்களால நமக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம அது சரி அது சரின்னு நம்முடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம். அதனால அது அப்புறம் அது சுத்தமா கொண்டு வர்றாங்க. நமக்கு பார்த்தோமா டீகம்போஸ் ஆகுமா இல்லையா? இன்னொரு ஒரு பெரிய விஷயம், இப்ப யாராவது சொந்தக்காரங்க இருந்தப்பதான் நம்ம தலைவர் சரீரம் விட்டாரு, போறோம், அவர் ரொம்ப நல்லவர், நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் பிடிக்கும். எத்தனை நாள் வச்சிருப்பாங்க பாடியா? உடனே குளிர்சாதன பெட்டியில வச்சிடுறாங்க. இறந்த உடனே அந்த பாடியை குளிர்சாதன பெட்டியில வச்சிடுறாங்க. அப்புறமும் அந்த வீட்டுக்கு போறோம், பாதுகாப்பா வச்சிருக்கோம், யாருக்கும் தொற்று வரக்கூடாதுன்னு அந்த வீட்டுக்கு போறோம். போயிட்டு வந்த உடனே திரும்பி வந்த உடனே என்ன பண்றோம்? குளிக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே போக மாட்டோம். குளிர்சாதன பெட்டியில வச்சிருக்கிற அந்த பாடியே பாதுகாப்பா தான் இருக்கு, இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போறோம், வந்த உடனே குளிக்கிறோம். ஏன்னா தீட்டு. என்ன காரணம் சொல்லுவோம்? தீட்டுன்னு தானே சொல்லுவோம் அதுக்கு. சரி, நம்ம மாமிசத்தை வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு போய் கிச்சன்ல சட்டியில போட்டு சமைச்சு சாப்பிடுறோம், நம்ம வயிற்றுக்குள்ள தானே போகுது, அப்ப தீட்டு இல்லையா? அதான் ஒருத்தர் சொல்ற, மனிதன் இறந்தா சுடுகாடு, விலங்குகள் இறந்தா சுடுகாடு, மனிதனுடைய வயிறு. ஆடு மாடு இறந்தா நான் சாரி, நான் நான்வெஜ் சாப்பிட்றவங்கள தாக்குறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க, என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்றேன், என் கருத்தை தான் நான் சொல்றேன். நீங்க யார் சாப்பிடுறீங்க சாப்பிடலன்னு நான் கேட்கல, அது அவங்கவுங்க உணர்வுகள். இந்த இந்த இது மட்டும் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? அப்ப மனதுல எப்படிதான் இருந்தாலும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க மாதிரி மகிழ்ச்சியா இருக்க முடியாது, ஆரோக்கியமா இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு சாப்பிட்டுட்டு வெஜிடேரியன் உணவு சாப்பிட்டுட்டு நைட்டு நீங்க தூங்க போகும்போது இருக்கின்ற அந்த ஒரு நல்ல தூக்கம் நான்வெஜ் சாப்பிட்டு நீங்க தூங்குற தூக்கத்துல இருக்காதுங்க. நீங்க செக் பண்ணி வேணா பாருங்க. அதனால உங்களை சாப்பிட வேண்டாம் நான் சொல்லல, சாப்பிட்டா நல்லதில்லைன்னு என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். சம்மர் சீசன், அதுவும் முக்கியமா சம்மர் சீசன், இந்த சம்மருக்கு ஒத்துக்காதுங்க. அது ஹீட்டு. குளிர் பிரதேசத்துல வேற சாப்பாடு கிடைக்காது, தாவரங்கள் வளராது. அதனால அந்த இடத்துல எந்த இது கிடைக்குமோ அந்த உணவை சாப்பிட்றதுதான் அவங்களுக்கு முடியும், வேற வழி இல்லை. ஆனா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்றாற் போல அவங்களுடைய சிஸ்டம் மாறிக்கும். நம்ம எதை சாப்பிட்டுட்டே இருக்குமோ தொடர்ந்து அதற்கு தகுந்தாற் போல அந்த விலங்குகளுடைய மனிதர்களுடைய அந்த அது என்ன சொல்றது அந்த சிஸ்டம் மாறிக்கும், உடலுடைய சிஸ்டம். ஆனா சில அது அவங்க மீன் தான் சாப்பிட முடியும், தாவரங்கள் கிடைக்கல, அப்ப கடல்ல உள்ள மீன் தான் சாப்பிட முடியும்னா அது வேற வழி. இன்னொன்னு, ஜீசஸ் நான் வெஜிடேரியன் சாப்பிடலை, அவுரங்கசீப் சாப்பிடலை, கொடூரம் கூட பிறந்தவரை கொன்னா, அவ்வளவு பெர்ஃபெக்டா அவர் குர்ஆன் வாசிப்பாரு, ஆனா நான்வெஜ் சாப்பிடல. அது உயிர்களை இம்சை பண்ணக்கூடாதுன்னு கொள்கை. ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைவம் தான். அவ்வளவு உலகத்தாரால மிக கொடூரமானவன் சித்தரிக்கப்பட்ட அந்த ஹிட்லரே நான்வெஜ் சாப்பிடல. அவன் பகமை கொண்டு எதிரிகளை அழிச்சான், ஆனா உயிர்களை இம்சிக்க கூடாது அப்படின்ட்டு நினைச்சு நான் வெஜிடேரியன் சாப்பிடல. அவர் இங்க ஜீசஸ் சாப்பிடல. ஏன்னா மீன்களை உற்பத்தி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரைட்டு, மீன்களை உற்பத்தி பண்ணி
சாப்பிடுங்கன்னு கொடுத்தாரு. மனிதன் வாழ்வதற்கு வேற வழி இல்லாத பட்சத்துல அதை நம்ம இறைவனுடைய நினைவுல சாப்பிட்டுக்கலாம். இந்த இவங்க கலால் செய்யறாங்க இல்லையா, கலால் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள், அது ஏதோ அதுல என்னன்னா வேற வழி இல்லை, உன்னை கொண்டுதான் சாப்பிட வேண்டியது இருக்கு, அதனால நீ தப்பா நினைச்சுக்கிடாத, நீங்க என்னை மன்னிச்சிருங்க. அது அர்த்தம் அப்படிதான். அதான் கொன்றால் பாவம் தின்றால் தீர்த்தம். அப்படி இல்லைங்க, நீ கொல்றவனுக்கு ஒருத்தன் பாவம், சமைக்கிறவனுக்கு பாவம், தின்றவனுக்கு பாவம், இது அடுக்கடுக்கா பாவம் பாவம் வந்து வந்து மொத்தத்துல எல்லா பாவமும் அந்த இடத்துல வந்து முடிஞ்சு போயிடுது, போச்சு. கொன்றால் பாவம் தின்றால் போச்சு தான், தீரும் இல்லை. அப்போ அடுக்கடுக்கா பாவம் பண்ணி 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 கடைசியில வந்து ஃபைனலா 4-5 அடுக்குல பாவம் போகுது. பாவம் போகுதுன்னா அந்த மொத்தத்தை பாவத்தினுடைய மொத்த அளவு அந்த இடத்துல முடியுதுன்னு அர்த்தம். மன்னிப்பு கிடைக்கிறது இல்லை. நீங்க எத்தனையோ புராணங்கள்ல இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, தெரியாம சாப்பிட்டோம், அதனால அது அடுத்த பிறவியில இப்படி வந்து பிறந்து பழி வாங்குச்சு. அது நிறைய உதாரணங்கள் இருக்கு, அது சொல்லிட்டே போனா லேட் ஆகும். அதனால இந்த நல்ல நேரத்துல கூப்பிட்டு நீ நிறைய பேசினா எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது நீ வெளியே போமா சொன்னாலும் சொல்லிடுவீங்க அப்படின்ட்டு ஒரு 2 ஆடுங்க நான் கண்ணு முன்னாடி பாக்குறேன், 2 ஆடுகள் போகுது, அது போல வச்சு கையில அது சாப்பிட்டுட்டே குதிச்சு குதிச்சு போகுது, தடவி தடவி கூட்டு போறாரு, அன்பா கூட்டு போறாரு, போய் ஒரு தூண்ல ஒன்ன கட்டி போடுறாரு, இன்னொரு இது அப்படியே இன்னொருத்தர் பிடிச்சுக்கிறாரு, ஒரு அமுக்கு அமுக்கு வெட்டு வெட்டு. பிள்ளைய வெட்டுவையா? பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு ரங்கா வாங்குது, குடுக்குடுன்னு ஒண்ணு ஓடி வருது, அப்படி மடியில போட்டு கொஞ்சுது. கொஞ்சிட்டு சொல்றாங்க, இருக்கங்குடி அம்மனுக்கு நேர்த்தி வச்சிருக்கோம், அதுக்காக பிள்ளை மாதிரி என் பிள்ளைய போய் வெட்டுங்களேன், வெட்ட முடியுமா? அப்ப அதுவும் பிள்ளை தானே, ஏன்னா அதுக்கு முடியல, இயலாமை, தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாதுங்கிற ஒரு விலங்கு போய் நீ புளிய போய் வெட்டி சாப்பிட, இதுக்கு ஆடை வெட்டுற, அதனால ஒண்ணும் சொல்ல முடியாதுன்னு தானே. புளிய போய் வெட்ட முடியுமா? அது பாஞ்சிரும். அதனால நம்ம உயிர்களிடத்தில் அன்பாக, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம், பயிரையே பார்த்து வாடும் போதே மனம் வாடின அந்த ராமலிங்க அடிகளார் வாழ்ந்த பூமியில நாம எப்படி மனிதர்கள், மனித குல உத்தமர்கள், உத்தமத்திலும் உத்தமர்கள், புருஷோத்தமர்கள், புருஷன்னா ஆத்மா மனிதர் தான், உத்தமர்கள் 6 அறிவுடைய நாம மிக நம்மை விட அறிவில் குறைந்த, தன்னால ஒண்ணுமே செய்ய முடியாத இயலாமையில உள்ள உயிர்களை போய் கொன்னு சாப்பிடுறோங்கிறது நியாயமற்றதுன்னு சொல்றதுக்கு தான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொல்ற தலைப்பை மாற்றி தான் சொல்லியிருக்கோம். தேங்க்யூ வெரி மச். தவறு இருந்தால் மன்னிக்கவும்.